ஒரு 5 to 6 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் அட்லீஸ்ட் 2 times அவங்களோட பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற ஆரம்பிக்கும். ஓகே, 2 பேருக்குமே 2 இண்டிவிஜுவலுக்குமே இது நடக்கும். விமெனுக்கு இது ரொம்ப ஃபாஸ்டராகவே நடக்கும், மென்னுக்கு இது ரொம்ப ஸ்லோவராக நடக்கும். மென்னுக்கு வந்துட்டு ஒரு டிகேட் கணக்கில் தான் அவங்களோட சேஞ்சஸ் நடக்கும். 20 வயசுல ஒரு மாதிரி இருப்பாங்க, திருப்பி 30 வயசு 40 வயசு 50 வயசு இந்த மாதிரி தான் ஆவாங்க. விமென்க்கு எப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனோ இல்லை ஒரு சிக்னிஃபிகண்ட் திங் லைஃப்ல நடக்கும்போது அவங்களோட கேரக்டர்ஸ் மாறும். லைக் பியூபர்ட்டி, லைக் மேரேஜ், லைக் வின்னிங் அ ட்ராஃபி ஆர் சம்திங். இந்த மாதிரியான ஒரு சிக்னிஃபிகண்ட் டைம்ஸ்ல அவங்களோட கேரக்டர்ஸ் மாற ஆரம்பிக்கும். ஸோ எங்கே மிஸ் அவுட் ஆகுதுன்னா, ஒருத்தங்க க்ரோ ஆகிட்டே இருக்காங்க, சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு அது தெரியவும் இல்லை, அதை அட்ரஸும் பண்ண முடியல, அதை மேட்சும் பண்ண முடியல. இந்த மேஜர் மிஸ் மேட்ச்னால தான் பிரியறதுக்கு முற்படுறாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் டைம்ல வந்து இவங்களுக்கு வேற வேற ட்ரீம்ஸ் இருந்திருக்கலாம், கோல்ஸ் இருந்திருக்கலாம். அது ஒரு 5 to 6 yearsல அந்த கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் மாறும். சென்னையிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, இப்போ வந்து இல்லை நான் அப்ராட் போகணும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அது இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு இருக்கும். அது என்ன காரணங்கள்னால வேணாலும் இந்த சேஞ்ச், இந்த growth அவங்களுக்கு நடக்கலாம். அதை பத்தின ஒரு கம்யூனிகேஷனே இல்லாம போறதுனால தான் பிரேக்கப்ல போய் முடியாது.